நமக்கு நம்ம காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். அது நடந்துருச்சு. ஜோதி எங்க ஸ்டைல பேசி உங்க சம்பந்தியமாவே ஒத்துக்க வச்சுட்டான். அவங்களும் கடையை நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு மறுநாள் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்க. என் தம்பி, அவங்க கையில் கொடுக்குறது பணம் இருக்குல்ல? இல்லைன்னா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். ஐயோ அதெல்லாம் இருக்கு சார், என்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன, கவலை விடுங்க. நாளைக்கே பணத்தை கொண்டு வந்து ஜோதி கிட்ட கொடுத்துருங்க. அவன் நம்ம பேர்ல அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நான் உங்க பேருக்கு மாத்தி கொடுத்துறேன். ஆமாங்கப்பா, அதான் கரெக்டா இருக்கும். எப்படியோ நட்ராஜ் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு கடை கிடைச்சிட்டா போதுங்க. கிடைச்சாச்சுங்க. இனிமே நீங்க கவலைப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. எப்ப கடையை திறக்கிறது, எப்படி கல்லால உட்காந்து வியாபாரம் பாக்குறது, இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். மதி, தப்பா எடுத்துக்காதம்மா. பணம் ஏதாவது வேணா முன்கூட்டி என்கிட்ட வந்து சொல்லு. அப்பதான் நான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஐயோ இல்லப்பா, இதுவே நீங்க எங்களுக்கு செஞ்ச பெரிய உதவிதான். நீயும் மத்தவங்கள மாதிரி பேசாதம்மா. என்ன பத்தி உனக்கு தெரியல. தெரியும்பா. அப்புறம் என்னம்மா, இந்த பார், என்ன பிரச்சனைனாலும் தயங்காம அப்பா ஒரு ஃபோன் போட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்கப்பா. சரி, நான் கிளம்புறேன். வரமா? வரமதி. நடராஜ், தைரியமா இரு. சரி சார், வரேன். நான் சொல்லலமா, அவர் நினைச்ச காரியத்தை சாதிச்சிருவாரு. உண்மைதான் மதி. இவர் மட்டும் இல்லைன்னா அந்த கடையை நம்ம நினைச்சே பார்த்துருக்க முடியாது. ஆமாப்பா நட்ராஜ், நம்ம முதல்ல கையில பணத்தை ரெடி பண்ணி வச்சுப்போம். மா, அதான் ஷாம் தரேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் தேவேந்திர சாரும் தரேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே, அதோட சூர்யா மதி பணமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்புறம் என்னம்மா? அது சரிப்பா, ஆனா எல்லா பணமும் நம்ம கைக்கு வந்ததான் நிம்மதி. மா, இவங்க யாரும் நம்மள ஏமாத்த போறது இல்லையே. அத சொல்லலப்பா, என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். பண விஷயத்துல மட்டும் தரேன்னு சொன்ன நேரத்துல டான கொண்டு போய் கொடுத்துடணும். அதே மாதிரி நம்ம கைக்கு வர வேண்டிய பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம வாங்கி வச்சுக்கணும். யாருக்கும் எந்த நேரத்திலயும் அவசரமோ நெருக்கடியோ வரலாம் இல்லையா? அப்ப போய் நம்ம கேட்க முடியுமா? ஆமா நடராஜ், அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். சரி மதி, இப்ப நான் என்ன பண்ணும்? நட்ராஜ், நீ ஷாம் வீட்டுக்கு போய் அவங்க தரேன்னு சொன்ன பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சூர்யாவோட பணம் பேங்க்ல இருக்கு. மதி, நீ போய் உன் பணத்தை சேர்த்து எடுத்துட்டு வந்துரு. நானும் தேவேந்திரன் ஐயா வீட்டுல போய் பணத்தை கேட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. இது பரப்பா, நேரத்தை கடத்த கூடாது. நமக்கு நேரம் இல்ல. நான் போய் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி மதி, நீயும் சீக்கிரம் கிளம்பு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நடராஜ், எப்படி போற? பைபாஸ் வழியா? இரு, நானும் வந்துடுறேன். போற வழியில பேங்க்ல டிராப் பண்ணிடு. சீக்கிரமா. ஷபா, தம்பி ஏன் உட்காந்துருப்பாரு ஒருத்தர்? அவர் யாரு? கேஷியரா, மேனேஜரா, இல்ல ஓனரா? யார் அவரு? என்ன தம்பி என்னென்ன சிரிக்கிறீங்க? அப்ப அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? அப்ப அவரே போய் கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சீக்கிரம் சொல்லுங்க. தங்காமாரி ஊதாரி புட்டுகின நீ நாரி ரூட்டத்து கோட்டு போட்டு கோட்டு மேல ரோட்டு போட்டு ரோட்டு மேல ஆட்டம் போட்டு ஆட்டம் மேல ஆள போட்ட ஐக்கு மூட்டை மீனாச்சி முஞ்ச கைவி நாளாச்சி ஊத்த பல்ல விளக்காம சொத்த தொன்னும் மீனாச்சு. கொஸ்திடாத குரல நான் எத்திடுவேன் வரல, நீ தூக்காதடா போல உன்னை அச்சிடுவேன் மெர்ல. தங்கா மாறி ஊதாரி புட்டுக்கின நீ நாரி எத்திடாத குரல நான் எத்திடுவேன் வரல, நீ தூக்காதடா போறல உன்னை அச்சிடுவேன் மெர்ல. சரி 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 பிரதர், கல்லாப்பெட்டியில தாளம் போடக்கூடாதுல? அப்படி தாளம் போட்டா வாழ்க்கை நாரி போடும்ல. நடராஜ்,
இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஜில்லுன்னு ஐஸ் போடாம ஒரு ஜூஸ் கொண்டு வா பார்க்கலாம். என்ன பிரபு இப்படி பாக்குறீங்க? நீங்க தானே என்ன வேணும்னு கேட்டீங்க, அதான் சொன்னேன். என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? அட போங்க சகல சார், இப்படிலாம் இருந்தா எப்படி நீங்க பில்டிங் கான்ட்ராக்டர் ஆக போறீங்க? எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஐயா ஹாப்பி மூட்ல இருக்கும் போதே சொன்னாதான் உண்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மறந்து போயிடுவேன். சரி, நீங்க யார் இந்த கடையில? கேஷியரா, மேனேஜரா, இல்ல அக்கௌண்டண்டா, இல்ல இங்க உங்களோட டெசிக்னேஷன் தான் என்னது? சரி ஏதோ ஒரு கர்மம் இருந்துட்டு போங்க. என்ன முதல்ல இந்த கடையோட முதலாளி இருக்காங்கல்ல, சந்திராம்மா. சந்திராம்மா தானே அவங்க? நீங்க என்ன பண்றீங்க? அவங்களையும் என் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாதா? கோவப்படுவாங்களே. அட அதான் உங்க குழந்தையா? சத்யாவோ காவியாவோ ஓவியாவோ ஏதோ கர்மம் ஒரு பேர் வரும். என்ன பேர் அது? திவ்யா. திவ்யா என்ன பிரபு ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆடா அது ஒண்ணு இல்ல பிரபு, நான் ஹாப்பி மூட்ல இருக்கேனா எல்லாமே மறந்து போயிடுது. இப்ப கூட பாருங்க சொல்ல வந்த விஷயத்த பொசுக்குன்னு மறந்து போயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்க மாமியார் சந்திராமாவையும் இந்த திவ்யாவையும் போனை போட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி வர சொல்றீங்க. எப்படி மின்னல் வேகத்துல ஓடி வந்து நிக்கணும் இங்க. என்ன பிரபு, நான் எக்ஸிபிஷனா? என்னையே வேடிக்கை பார்த்துனுக்கிறீங்க? பிரபு உடனே சந்திராமாவையும் திவ்யாவையும் போனை போட்டு வர சொல்லுங்க. நான் எதுக்கு வர சொல்லணும்? அப்புறம் நீங்க தானே இந்த கடைக்கு இன்சார்ஜ், அவங்க ஓனர் இல்லையா? நீங்க தாங்க போனை போட்டு வர சொல்லணும். பிரபு என்ன நீங்க இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க? போனை போட்டு வர சொல்லுங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா அட எடுத்து பண்ணுங்க. ஹலோ அத்தை, நான் பிரபு பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, நடராஜ் வந்திருக்காரு. என்னவா? தெரியல, இங்க வந்து நின்னு தேவையில்லாம கலாட்டா பண்றாரு. பிரபு முழுசா சொல்லுங்க, தாளம் போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. என்ன வேணுமா அவருக்கு? முதல்ல அவர் அங்கிருந்து போ சொல்லுங்க. அம்மா யாரு? இப்பவே கடைக்கு நீங்களும் திவ்யாவும் வந்தாகணும்ன்றாரு. அவருக்கு வேணா வேலை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. முதல்ல அவர் அங்கிருந்து போ சொல்லுங்க. ஐயோ அத்தை, நான் சொன்ன போற மைண்ட் செட்ல அவர் இல்ல. அவர் வேணும்னே ஏதோ பஞ்சாயத்து பண்ற ஐடியால வந்திருக்காரு. இத பாருங்க மாப்பிள்ள, ஒரு நேரம் இருக்கிற மாதிரி நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அவர்கிட்ட அதை சொல்லி வைங்க. ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை. ஹலோ மாமியார், மருமகன் ஹியர். என்ன வர முடியாதுன்னு அங்க உட்காந்து சட்டம் பேசிட்டு இருக்கீங்களா? கிளம்பி உடனே சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ பாருங்க, நீங்க பாட்டுக்கு வர முடியாது கிர முடியாதுலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியே கிளம்பும் போது உங்க மகளையும் கார்ல அள்ளி போட்டு வந்துருங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு உடனே கிளம்பி போயிடுவேன். நீங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கீங்களோ இல்ல கிளம்பி போறீங்களோ. ஹலோ மாமியார், இன்னும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்க. கூடான் மாமியார், திடீர்னு இப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க, பிபி எகிற போகுது. நீங்க வரும்போது என்ன பண்றீங்க, இந்த பிபி டேப்லெட் இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரிப்ஸ் அப்படியே வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே கூட தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இதை விட ஒரு ஹாட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை தாங்கிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்ல, அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ இல்லையோ,
ஆனா அதை சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்காகவாது நீங்க டக்குன்னு கிளம்பி வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நான் டப்பு டப்புன்னு விஷயத்தை பேசி டப்பு டப்புன்னு கிளம்பி போயிடுவேன். ஹலோ, இந்த யாத்த பேசுறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. அவங்க கட் பண்ணி 6 மாசம் ஆகுது பிரபு. என்ன நீங்க அவங்க கட் பண்ணதுக்கு என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, மாமியார் வர வரைக்கும் உள்ள கூட்டுறப்பு இருக்கிற வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க. நான் அது வரைக்கும் இங்க நின்ட்டே டண்டன்னக்கா கல்லா பெட்டி இல்ல, நான் தாளம் போடுவேன். நீங்க போயிட்டு வாங்கோ. அடங்கா மாதிரி ஏ ஊதாரி ஏ புட்டிகின நீ நாரி. சார் நீங்க உங்க வேலையை பாருங்க சார். அண்ணே வணக்கம் ஜோதி. வணங்கண்ணே. என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியுதுல்ல? என்னண்ணே ஒரே ஏரியால இருக்கோம், உங்களை யாருன்னு தெரியாம இருக்குமா? ஏன்னு எங்க இருக்கிறீங்க? வீடு பக்கத்துல தானே, வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சரி வாங்க வண்டியில உட்காருங்க. எங்கண்ணே? இல்ல சும்மா அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு விஷயம் பேசிட்டு வந்துருவோம். அண்ணே எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? இல்ல சந்திராமா கிட்ட இருந்து நீங்க கடையை வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் உங்களுக்கே தெரியுமே. அந்த கடையை இத்தனை வருஷம் நான் தான் நடத்திட்டு வந்திருக்கேன். ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவன் கூட அதை அவன் கையை விட்டு போக கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுவான். நான் அந்த கடையை இவ்வளவு பெருசா உருவாக்கி அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து இன்னைக்கு எத்தனை கஸ்டமர்ஸை கதிர் ஸ்டோர் பேர்ல வச்சிருக்கேன் தெரியுமா? நான் புதுசா சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லைங்க. வியாபாரத்துல இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு போராடணும், அதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு கடைய சரி என் அண்ணன் பையன் தான் ஆசைப்படுறான்னு விட்டு கொடுத்தேன். இப்ப அவங்களுக்கும் வேண்டானா நியாயப்படி என்ன பண்ணணும்? முறையா அந்த கடையை என்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு வேற யாருக்கோ கொடுக்க போறதா நான் கேள்விப்பட்டதும் நான் அந்த சந்திராம கிட்ட போய் அடிச்சு புடிச்சு பேசி அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எனக்கே கடையை தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நடுவுல யாரோ கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து அந்த கடை எங்களுக்கு வேணும்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். விசாரிச்சதுல அது நம்ம குமார்னு தெரிய வந்தது. குமாருக்காக நீங்க தான் பேசி கடையை முடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த கடையை எப்படியாவது எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, அதெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம். அதை பத்தி இப்ப வீணா பேச வேண்டாமே. என்ன ஜோதி நீங்களே இப்படி பேசினா எப்படி? குமார் இந்த கடையை எடுத்து என்ன பண்ண போறாரு நீங்களே சொல்லுங்களேன். குமாருக்கு இந்த மாதிரி பிசினஸ்ல எல்லாம் முன் அனுபவம் இல்ல. இன்னொன்னு அவர் இதெல்லாம் பண்ண போறதே இல்ல. அவர் வேற யாருக்காகவோ எடுத்திருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குமார் கிட்ட பேசுங்க. அவருக்கு என்ன பண்ணணுமோ இல்ல அவருக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியா நான் பண்ணிட்டு போறேன். அப்புறம் பாருங்கண்ணே, நமக்கு இந்த டீலிங்கு எவ்வளவு அமௌண்ட் என்ன ஏதுங்கிற சமாச்சாரம்லாம் ஒன்றும் தெரியாது. குமார் அண்ணன் பேச சொன்னாரு, நான் போய் பேசி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மேற்படி இதுல நான் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க ஜோதி, எனக்காக நீங்க கொஞ்சம் குமார் கிட்ட பேசி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். நான் எதையும் இனாம பண்ண சொல்ல மாட்டேன். யாருக்கு என்ன பண்ணுமோ அதை நான் முறையா பண்ணிடுவேன். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. துரையண்ணே, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. பணம் காசெல்லாம் எனக்கு 2வது பட்சம் தான். குமார் அண்ணன் சொன்னா நான் அதை அப்படியே செய்வேன். எனக்கு இது பழகிடுச்சு. இதுல உங்களுக்காக வேணா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. இதை இதோட விட்டுருங்கண்ணே, அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதுல பெரிய பெரிய லிங்க் எல்லாம் இருக்கு. எதுக்கு நீங்க தேவையில்லாம முட்டி மோதி பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டு? அப்படி இல்ல ஜோதி, யாரோ ஒருத்தங்க கடைனா நான் எதுக்கு உங்ககிட்ட வம்பு பண்ணி போட்டி போட போறேன்? இது எனக்கு கிடைக்க வேண்டிய கடை, என் பக்கம் தான் நியாயம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணே, ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சே. இதுல நம்ம மாவட்ட செயலாளர் வரைக்கும் லிங்க் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையில சொல்றேன், நீங்க இதை விட்டு விலகி போறதுதான் நல்லது. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க.
பண்ண முடியாதுண்ணே. அப்படியே நீங்க குமாரண்ணட்ட பேசுறதா இருந்தாலும் அதுவும் ஏன் மூலமா தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். நான் ஓப்பனாவே சொல்றேன், இதுக்கு மேல நீங்க ஸ்டெப் எடுக்கிறத விட்டுருங்க. ஏண்ணே, உங்களுக்கு இந்த கடை இல்லைன்னா என்ன, வேற கடை கிடைக்காமலா போக போகுது? விடுங்கண்ணே, குமாரண்ணட்ட சொல்லி நானே வேற கடை வாங்கி கொடுக்க சொல்றேன். விடுங்கண்ணே, இத்தோட விட்டுருங்க. நான் சொன்னதை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் வரேனே. ஹலோ ஹலோ மாமா, நான் தான் சோமு பேசுறேன், மதி ஹஸ்பண்ட். யோ போன வையா, நான் இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. போனை அவசரப்பட்டு கட் பண்ணிடாதீங்க. நானா வாலண்டியா உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னா என்ன அர்த்தம்? எங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. என்ன மாமா, எங்களால கிடைக்கிற எந்த நல்லதும் உங்களுக்கு வேணான்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மையாவே உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா நான் ஃபோன் பண்ணேன். இப்போ உங்க கடையை யாரு வாங்கினாங்க, எவ்வளவுக்கு வாங்கினாங்க, அது யார் கைக்கு மாறி இருக்கு, இதெல்லாம் தெரியணுமா வேணாமா? ஆமா சோமு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இவ்வளோ டீடைல் சொல்றேன், என்கிட்ட போய் தெரியுமான்னு கேக்குறீங்களே, என்னமாமா நீங்க? இல்லப்பா, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு வேற பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன்னா அதான். சொல்லுப்பா, யார் கடையை வாங்கியிருக்காங்க, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க மாமா, எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. சுத்தி இங்க ஆட்கள் என்ன கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அப்படிலாம் டக்குன்னு என்னால பேச முடியாது. நீங்க நம்ம நடேசன் நகர் பார்க்குக்கு வந்துடுறீங்களா? உடனே இப்பவே வந்துடுறேன்ப்பா. கொஞ்சம் பொறுங்க மாமா, அவசரப்படாதீங்க. என்ன குமார் ஆள் வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாம டிமிக்கி கொடுத்துட்டு தான் நான் வரணும். நான் ஒரு 1/2 hourல அங்க வந்துடுறேன். நீங்க வந்துடுறீங்களா? சரிப்பா, நான் கண்டிப்பா 1/2 hourல அங்க வந்துடுறேன். நாம நேர்ல பேசுவோம். சரி மாமா, நான் வச்சிடுறேன். சார், என்ன பிரபு அப்படியே கிளம்பி போயிட்டானான்னு பாக்குறீங்களா? நீங்க பாருங்க பிரபு, நான் ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்க, அதுல இருந்து பின் வாங்குற பயகமே இல்லை. கழுத்துல குதினு முடிவு பண்ணியாச்சே, அப்புறம் என்ன? இங்க பாருங்க நடராஜ், உங்களுக்கு அத்தைங்க தானே பிரச்சனை. அத்தை கிட்ட நேரடியா போய் பேசுங்க. அதை விட்டுட்டு என்ன எங்க டென்ஷன் பண்றீங்க இப்படி? என்ன சாகல நீங்க இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனா இப்படி? பிரச்சனை அவங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்குது. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஊத்தி விட்டீங்களே கொஞ்சம் பெட்ரோலு. பா சாமே, குபு குபு குபுன்னு எரியுதுல்ல அப்படியே. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு நேருக்கு நேரம் நின்று பேசிட்டு இருக்கேன் பிரபு. இதெல்லாம் நீங்க பண்ணிருக்க கூடாது, இருந்தாலும் பண்ணிட்டீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. அனுபவிப்பீங்க, இல்லைன்னா நான் உங்களை அனுபவிக்க வைப்பேன். ஓகே, அதுல உங்க பங்கு கொஞ்சம் சின்னதா இருக்கிறதால உங்களுக்கு அப்புறமா போகிறேன். இப்போ மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்ப்போம். வராங்களா? வரட்டும் வரட்டும். வந்துட்டாங்கல்ல உங்க மாமியாரும் திவ்யாவும். வாங்க, அட வாங்க, சமைஞ்சு போல மாதிரி அங்கேயே நின்று. என்னங்க உங்க பிரச்சனை? நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எதுக்காக இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? மாப்பிள,
அத்த என்னவா இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஐயோ அத்த 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 பிரச்சனை உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் பேசணும். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம புரோக்கர்லாம் வைக்கிறீங்க?